சொல்லியிருப்பாங்க. நெசசிட்டி, அதாவது ஒரு புதுசா ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னவா இருந்திருக்கும், அதோட தேவைகளா இருந்திருக்கும். ஸோ எந்த இடத்துல ஒரு விஷயம் தேவைப்படுதோ அதுக்காக தான் வந்து புதுசா கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறதா இதோட அர்த்தம். அப்ப டேஷ் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் கொடுத்தாங்கன்னா நெசசிட்டி அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்து ஒன் ஸ்வாலோ டஸ் நாட் மேக் அ சம்மர், அதாவது ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், இப்போ நம்ம ஒரு ஒரு வியாபாரமே பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் கிடைக்குது. ஆனால் அந்த கம்மியான அமௌண்ட்டு இவ்வளோதான் கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த வேலையை வந்து விட்டுறக்கூடாது. ஸோ அதுவே வந்து என்ன ஆகும், கொஞ்ச நாளில் ப்ராக்ரஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஒன் ஸ்வாலோ டஸ் நாட் மேக் அ சம்மர் அப்படிங்கிறது. அப்போ இங்கே ஸ்வாலோங்கிறது வரணும், இங்கே சம்மருங்கிறது வரணும். அடுத்து the road to hell is paved with good intention. road to hell is paved with good intention, அதாவது போற பாதை நரகமாவே இருந்தாலும் அது ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக அந்த ஒரு கெட்ட விஷயம் பண்றோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக சில கெட்ட விஷயங்கள் பண்றது தான் வந்து the road to hell is paved with good intention அப்படிங்கிறது. அடுத்து you can't run with the hare and hunt with the hounds அப்படின்னு சொல்றது. இதுக்கு என்ன அர்த்தம்? you can't run with the hare and hunt with the hunts. இப்ப நம்ம லைஃப்ல இருக்குன்னா நம்ம ரெண்டுமே சப்போர்ட் பண்ணணும். வாழ்க்கையில தோல்வியும் வரும் வெற்றியும் வரும். இல்ல அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட் இல்ல ஒருத்தவங்க கூட நம்ம யாரையாவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும்னா ரெண்டு சைடையும் செக் பண்ணணும். அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு தேர்தலே வந்து போட்டு ஓட்டு போறோம் அப்படின்னா ரெண்டு ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்கன்னா அவங்களோட ரெண்டு சைடுமே பார்க்கணும். ரெண்டு சைடும் பார்த்து தான் நம்ம ஒரு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுல இருந்து நம்ம தப்பிச்சு போகக்கூடாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் லைஃப்லயும் அப்படிதான், நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும். பட் நல்லதே நடந்தாலும் தப்பு தான், கெட்டதே நடந்தாலும் தப்பு தான். ஓகேவா? ஸோ ரெண்டுமே மாறி மாறி நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது. யூ கான்ட் ரன் வித் த ஹேர் அண்ட் கன்ஸ் வித் த ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து யூ மே லீட் அ ஹார்ஸ் டு பட் யூ கான்ட் மேக் ஹிம் ட்ரிங்க் வாட்டர் அப்படிங்கிறது. அதாவது குதிரையை நீ ஓட்டிட்டு போகலாம், ஆனால் அதை தண்ணி குடிக்க வைக்க உன்னால முடியாது. அதுக்கு தவிச்சா மட்டும்தான், அதுக்கு தாகமாக இருந்தால் மட்டும்தான் தண்ணி குடிக்க முடியும். ஸோ அப்போ இப்போ நம்ம ஒருத்தருக்கு படிக்கணும், நீங்கள் இதெல்லாம் இப்போ உங்களே வச்சுக்கோங்களேன், நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும், இதெல்லாம் படிக்கணும்னு தான் நாங்கள் சொல்ல முடியுமே இல்லையா? உங்களை உட்கார வச்சு படிக்க வைக்கிறது உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ நீங்கள் நினச்சா மட்டும்தான் படிக்க முடியும். அது மாதிரி தான் இங்கேயும். ஸோ யூ மே லீட் அ ஹார்ஸ் டு பட் யூ கான்ட் மேக் ஹிம் ட்ரிங்க் வாட்டர்.